சின்ன சென்டென்ஸ் ஸ்டோரி புக் வரைக்கும், ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ட்வீட்ஸ் படிக்கிறதா இருக்கலாம். இந்த லாங்குவேஜில் பேசிக்கானதை படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அதேயோட சேர்ந்து ரைட்டிங், சின்ன சின்ன விஷயங்கள் எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்மால் ஃப்ரேசஸை டெய்லி பேசிஸில் எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 10 இதான் லாஸ்ட். ஓகேங்களா? எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோமோ அதில் கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் சரி, அதில் கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். டெய்லி பேசிஸில் ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் அதுக்காக ஒதுக்கிறோம். அது டெய்லி பேசிஸில் நீங்கள் நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அதில் பண்ணிட்டு வரும்போது ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் டெஃபினெட்லி உங்களுக்குள்ள நல்ல ஒரு குரோத்தை நீங்கள் அந்த லாங்குவேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரியான ரொம்ப என்கேஜிங்கான கண்டென்ட் இன்னும் வரப்போகுது. இன்னும் நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் பிளானிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. Maassalam.